வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நிறைய பேர் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்து, நீங்கள் சொல்கிறபடி தான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஒரு நாளை போல் குழந்தைங்க ஒரே மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டு போடலை அப்படின்றது ஒரு பிரச்சனை கிடையாது. சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எலும்பில் வெயிட் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு அந்த சதை அதிகமாக இருக்கும், ஆனால் வெயிட்டே இருக்காது, அவங்க உடம்புல சத்தே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறத விட போன் வெயிட் இருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. அவங்களால சுறுசுறுப்பாக இருக்க முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். அந்த மாதிரி நோய் டக்குன்னு வராது. அந்த எலும்பு வெயிட்டாக இருக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ரொம்ப வராது. பாருங்கள், நிறைய குழந்தைங்க நீங்கள் இப்போ உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனால் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஒரு சின்ன விஷயந்தாங்க. நீங்கள் இன்றைக்கி செய்கிறீங்க ஒரு ஃபுட்டு, ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் அதை வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள கொஞ்ச நேரம் வெளியிலையோ இல்லை வேறு மாதிரி வெறும் டிவியை போட்டுக்கிட்டோம் கேம் வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்க ஓடி விளையாடும் போது முட்டி போடும் போது அவங்க முட்டி போட்டு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு ஊட்டணும். அப்படி ஊட்டினா தான் அவங்களுக்கும் நல்லா விளையாடிக்கிட்டே சாப்பிட்ருவாங்க. டக்குன்னு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகிட்டே இருக்கும், விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்ருவாங்க. நிறைய பேர் பார்த்தா சேரில் அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு அந்த உட்கார்ந்த இடத்துலையே இருந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடாது. அப்புறம் பாதி பேர் டிவி போட்டுருவாங்க, அந்த டிவியில் பொம்மை படம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துலையே உட்காந்து சாப்பாடு கொடுக்கணுன்னு யோசிப்பாங்க. கொஞ்ச நேரம் குழந்தைங்கள வெளியே கூப்பிட்டு போங்க. அப்படி நம்ம மாடு கோழி அந்த மாதிரி இல்லாத இடத்துல கூட ஒரு காக்காவோ இந்த மாதிரி காமிச்சு ஊட்டினீங்கன்னா அவங்க விளையாடிக்கிட்டே சாப்பிட்ருவாங்க. அடுத்து இன்னொன்று, நம்ம சாப்பாடு ஊட்டும் போது அடுத்த குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஊட்டினீங்கன்னா அவங்க போட்டி போட்டு சாப்பிட்ருவாங்க. இந்த மென்டாலிட்டி எல்லா குழந்தைக்குமே உண்டு. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். போதுமா? குழந்தைங்களுக்கு நைட்டு சாப்பாடு என்ன கொடுக்குறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் ஒரு 4-5 மெத்தடில் சொல்லித்தரேன். அது பார்த்திங்கன்னா ஒன்று நான் செஞ்சு காட்டுறேன், மீதியெல்லாம் நீங்கள் அந்த மெத்தட்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒரு சிலதில் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு சிலதில் பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம மெயினாக இந்த பூண்டும் வெங்காயமும் நைட்டில் சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரணமாகும், ரெண்டாவது நல்லா பசிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் பால் ஊற்றி வாழைப்பழம் போட்டு ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அந்த சாப்பாடு சாப்பிட்டு படுத்தாங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா மோஷன்ஸ் நல்லா போவாங்க, அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா பசிக்கும். இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன இதுதான். அதை நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுங்க எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தைங்களுக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் என் பிள்ளைங்கள அப்படி தான் வளர்த்துருக்கேன். நீங்கள் டாக்டர் சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க. அவர்கிட்டையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபுட்டெல்லாம் கொடுங்க. இப்போ நம்ம நைட்டு சாப்பாடு எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் நைட்டில் குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் அது செஞ்சு காட்ட போகிறேன். நான் ஒரு பவுலில் அரிசி வச்சுருக்கேன், புழுங்கல் அரிசி தான். இது நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுதோ அந்தளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ ஒரு பவுலில் அரிசி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், பாசிப்பருப்பு 2 ஸ்பூன், தோரம்பருப்பு 2 ஸ்பூன், மைசூர் பருப்பு 2 ஸ்பூன், பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 உரிச்சு வச்சுருக்கேன். பெருங்காய பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன். இது ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ சேர்த்துக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பால், வாழைப்பழம், இதில் பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு 4 பருப்பும் சேர்த்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பருப்பு சாதம். இதுக்கு நடுப்புற பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு பருப்பு கடலைப்பருப்பு போட்டு ரைஸ் போட்டு நம்ம வேக வச்சு ஒரு பருப்பு சாதம் கொடுக்குறோம் அப்படின்னா மறுநாள் நீங்கள் இட்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு பேபி ஃபுட்டில் ரசம் வச்சு காமிச்சிருக்கேன். அந்த ரசத்தை ஊற்றி அந்த இட்லியை பிசைஞ்சு ஊட்டினீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இன்னொரு நாள் தோரம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும், பருப்பு தேவையில்லை, தண்ணி மட்டும் விட்டு இட்லி கொடுக்கலாம். இப்போ நம்ம 4 நாளைக்கு 4 சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் பாலும் நம்ம வாழைப்பழமும் கலந்து சாப்பாடு எப்படி கொடுக்குறது அப்படின்றத இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், நான் இங்கே பூம்பழம் வச்சுருக்கேன்.
குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசு வரைக்குமே பூம்பழமும் அடுத்து மலைப்பழம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. மலைப்பழம் வந்து ரொம்ப ரேட்டு, சிலர் வாங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறவங்க பூம்பழம் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நடுப்புற பச்சை பழம், மலர் ரஸ்தாளி வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி 3 பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு 3 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சப்பறம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குழந்தைங்களுக்கு நைட்டில் கொடுக்கறதுக்கு ஃபுட்டு 6 நாளைக்கு 6 ஃபுட்டு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் சாதம் செய்ய போகிறோம். 1/2 கப்பு அரிசிக்கு 2 கப்பு பால் விட்டு வேக விடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஷர் வந்துச்சு. இப்போ வெயிட் போட்டுடலாம். ஒரு 2-3 விசில் வரட்டும். பாருங்கள், 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சிலர் கேட்பீங்க, சாதத்தில் பால் ஊற்றி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்து இதில் வந்து இந்த வாழைப்பழத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி சின்ன சின்ன பீஸாக, ரொம்ப மெலிசாக. இது நைட்டில் சாப்பிட்டு படுத்தாங்கன்னா காலையில் எழுந்து மோஷன் போகிறதுக்கு குழந்தைங்க சிரமப்பட மாட்டாங்க. 2வது பசி வந்து நல்லா எடுக்கும். அதனால் இந்த மாதிரி சாப்பாடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இது இந்த வாழைப்பழமும் இந்த பால் இந்த சாதம் வந்து ஒன்றா கலந்த உடனே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். இப்போ நம்ம பாசிப்பருப்பில் ஒரு ரைஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்ம 3/4 போட்டிருக்கோம். 2 கப்பு தண்ணி விட்டுருக்கோம். பாருங்கள், கொஞ்சமாக சால்ட்டு ஒரு சிட்டிகை அளவு, ஒரு சாம்பார் வெங்காயத்தை இதில் போட்டுருவோம். ஒரு பூண்டு, கொஞ்சமாக பெருங்காய பொடி. இது இந்த பூண்டும் வெங்காயமும் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்ம நைட்டில் சாப்பாடு கொடுக்குற தட்டு நல்லா வந்து குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகிடும். அதனால் நம்ம இதை போட்டுட்டோம்னா சாப்பிட்டா கூட அதுங்களுக்கு ஜீரணம் ஆகிடும். பாருங்கள், நல்லா ப்ரெஷர் வந்துடுச்சு. வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு ஒரு 4-5 சவுண்டு வரட்டும். பாருங்கள், இந்த சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொலனே இருக்கட்டும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய திக்காக வச்சுப்பாங்க. திக்காக வச்சா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இதில் வந்து பூண்டு, பெருங்காயம், வெங்காயம் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா நல்லா குழந்தைங்களுக்கு ஜீரணமாகும். நைட்டு இதை சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா காலையில் நல்லா பசிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லா சாப்பாட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுப்புற பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து கல் தோசை மாதிரி ஊற்றி சாம்பார் இல்லைன்னா ரசம் ஊற்றி பிணைஞ்சி கொடுக்கலாம் ஒரு நாள் நைட்டு. ஒரு நாள் வந்து இட்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களாக வந்து அதை ஒவ்வொரு நாள் ஒரு டேஸ்ட்டு வந்து மாறிட்டே இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடும். ஒரே மாதிரி டேஸ்ட் இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நான் ஒரு சாப்பாடை வந்து எப்படி வேக வைக்கிறதுன்னு வேக வச்சு காமிச்சிருக்கேன். நைட்டில் வந்து நிறைய நெய் கொடுக்காதீங்க. சும்மா ஒரு இப்படி லைட்டாக கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். சில குழந்தைங்களுக்கு அந்த நெய் வாசனை வந்து ரொம்ப பிடிச்சிரும். அந்த நெய் வாசனை இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக போட்டு கொடுங்க. பாருங்கள், இப்போ இந்த ரைஸு பருப்பு, வெங்காயம், பூண்டு, பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து நான் இப்போ வேக வச்ச மெத்தட்லேயே நீங்கள் துவரம்பருப்பு அரிசி, மைசூர் பருப்பு அரிசி, கடலைப்பருப்பு அரிசி பார்த்திங்கன்னா அரிசி 2 பங்குனா பருப்பு 1 பங்கு அந்த கணக்கு வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு 3 ஸ்பூன் அரிசி போடுறீங்க அப்படின்னா 1.5 ஸ்பூன் பருப்பு போட்டுக்கோங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா துவரம்பருப்பு வேகும் போது கொஞ்சம் லேட் ஆகும், கடலைப்பருப்பு வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கூட ஒரு 2 விசில் வச்சுருங்க. மைசூர் பருப்பும் பாசிப்பருப்பும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுட்டு எதுவுமே குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா கரெக்டான வேக்காடு வேகும்.
ஹையில் வச்சு டக்குன்னு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹையில் வச்சு விசில் போட்டுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அரிசி வெந்திருக்காது, பருப்பு வெந்துடும். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் நடுப்புற நான் பூண்டும் வெங்காயமும் எதுக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நல்ல ஜீரணம் ஆகிடும். அவங்க நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா ஜீரணம் ஆகிடும். அதுக்காக தான் இந்த பூண்டு ஒரு பண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பூண்டு கொடுக்காதவங்களா இருந்தால் குழந்தைக்கு பெருங்காயமும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னா வெறும் பெருங்காய பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க, 2 ஜீரகம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 4 நாள் 4 ரைஸு. அதை வந்து தொடர்ந்து அந்த பருப்பு போட்ட சாதமே கொடுக்காம ஒரு நாள் தோசை ரசம் ஊற்றி, அந்த கல் தோசை மாதிரி ஊற்றிட்டு ரசம் ஊற்றி பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இட்லி ஒரு நாள் கொடுங்க. பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 மணிக்குள்ளே இந்த சாப்பாடு கொடுத்துருங்க. நீங்கள் எப்படியும் 6 மணிக்கு பால் கொடுத்துருப்பீங்க குழந்தைக்கு, இல்லைனாக்கா சரளக் கொடுத்துருப்பீங்க, அப்படி இல்லைன்னா கஞ்சி மாவு கொடுத்துருப்பீங்க. அது ஒரு 2 மணி நேரம் தாங்கும். அதனால் 7லேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பாடு ஊட்டிட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ குழந்தைங்க விளையாடினா இந்த சாப்பாடு ஜீரணமாயிடும். ஒரு 10-10:30 மணிக்கு அப்படி தூங்கிட்டாங்க அப்படின்னா கூட நடுப்புற ஒரு டைம் பால் கொடுக்கலாம். பால் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. ரசம் சாதம் கூட நைட்டில் கொடுக்கலாம். பெரும்பாலும் ரசம் சாதம் கொடுத்தா இன்னும் நல்லா ஜீரணமாயிடும். நைட்டு ஃபுட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இது வந்து ஒரே மெத்தட் தான். டேஸ்ட் வந்து ஒவ்வொரு பருப்புக்கு ஒவ்வொரு மாதிரி மாறிக்கும். இதில் நீங்கள் வேணும்னா நைட்டில் காய்கறி சேர்க்கணும் அப்படின்னா கேரட், நூக்கல், பீட்ரூட், கோஸ், காலிஃப்ளவர் ஒரு பீஸு 2 பீஸ் போட்டால் போதும். பெரும்பாலும் நைட்டில் கொஞ்சம் காய் கொடுக்காம இருந்தால் தான் ஜீரணம் வந்து சீக்கிரம் ஆகும். நம்ம காய் சில குழந்தைங்க நல்லா காய் சாப்பிடும், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காய் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.